வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணாங்க. தென் எகெயின் வந்து வாட்டர் வாஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நாங்கள் இங்கே வந்து எந்த பைக்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கேம்ப் நிற்குது, அதில் ஹார்லி டேவிட்சன் நிற்குது. ஸோ எல்லா பைக்ஸும் லைக் நீங்கள் உங்கள் பைக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா நாங்களும் ஈக்குவலி தான் லவ் பண்ணுவோம். ஸோ என்ன பைக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ்பா அப்படிங்கிற ஒரு கார் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ முன்னாடி நிற்கிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் ரோடு, அதாவது டதி ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இருக்குது. அதாவது போத்தீஸ்க்கு ஆப்போசிட் ரோடு அந்த வழியை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டதி ஸ்கூல் அப்படிங்கிற ஜங்ஷன் வரும். அங்கே தான் இந்த ஷாப் இருக்குது. இங்கே அவங்க இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் போய் பார்ப்போம். வணக்கம். வெல்கம் டு Lacsar Creation. இந்த கடை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸு, அவங்க நேம்ஸ் பற்றி நம்ம கஸ்டமர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு. கண்டிப்பாக. என் நேம் ஆண்ட்ரூ. இது வந்து க்ளீன் ட்ரைவ் கார்ஸ்பா. இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட் நவம்பரில். ஸோ 2019 நவம்பரில் வந்து இது ஆப்ரேஷனில் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்டில் முதலாட்டு ஒரு ஃபுல் ப்ளோன் டீட்டெயிலிங் சென்டராக நாங்கள் இது பண்ணோம். ஸோ இங்கே செராமிக் கோட்டிங்கில் இருந்து நார்மல் கார் வாஷ் வரைக்கும் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர் சார். எந்த மாதிரி சர்வீஸ்? அதாவது கார் நட்டிங்கன்னா மெயினாக வந்து கார் தான் இங்கே பண்ணுறீங்க, பைக்கும் பண்ணுறீங்களா நீங்கள்? ஸோ வந்து காருக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? காரு, பைக் எல்லா வெஹிக்கிளுக்குமே இங்கே உண்டு. கார்ஸுக்கு வந்து ஆப்வியஸ்லி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் இருக்கிறதுனால நிறைய சர்வீசஸ் வச்சுருக்கோம். பைக்ஸுக்கும் எல்லாமே வச்சுருக்கோம். அதாவது பைக்கு நீங்கள் வாஷுக்கும் கொண்டு வரலாம். ஒன்லி ப்ரீமியம் வாஷ் தான் நம்ம வச்சுருக்குது, ஃபோம் வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி. மற்றபடி டீட்டெயிலிங், அதாவது நார்மலாக நம்ம மிஸ் பண்ணுற அதாவது பைக் என்தூசியாஸ்ட் உட்காந்துருந்து ப்ரெஷ் வச்சு பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள டீட்டெயிலிங் தான் நாங்கள் பண்ணுவோம். பெயிண்ட் கரெக்ஷன்ஸ், பெயிண்டில் இருக்க சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எடுக்கிறது, பாலிஷ் பாலிஷிங் மிஷின் வச்சு பாலிஷ் பண்ணி அதில் ஒரு கோட்டிங் கொடுக்குறது. அந்த கோட்டிங்கில் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கணும்னா செராமிக் கோட்டிங். இனி ஸ்க்ராட்சே இல்லாமல் பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுமே பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபுல் இது அவ்வளோவுமே இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து மேனுவலாக பண்ணுறீங்களா இல்லை மிஷின்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறீங்களா? செமி மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம். எதுவுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எதுவுமே நமக்கு நினைக்கிற கஸ்டமைஸ் இதில் வரலை இது வரைக்கும் மிஷின்ஸு. மிஷின்ஸுக்கு ஹெல்ப்போட மேனுவலில் தான் பண்ணுறோம். இது ஸ்கில் உள்ள ஜாபை. ஸோ ஸ்கில்டு பீப்புளை தான் கொண்டு வந்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வெளியே இருந்து கொண்டு வந்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணுறாங்க. அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்ஸ் வச்சு அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா பைக்ஸ்னு வரும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டி பைக்ஸ், ப்ரீமியம் பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ், ஆர்டினரி பைக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே எந்த மாதிரி பைக்ஸ்க்கெல்லாம் வந்து சர்வீஸ் கொடுக்குறீங்க? ஓகே, ஸோ நாங்கள் இங்கே வந்து எந்த பைக்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கேம்ப் நிற்குது, அதில் ஹார்லி டேவிட்சன் நிற்குது. ஸோ எல்லா பைக்ஸும் லைக் நீங்கள் உங்கள் பைக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா நாங்களும் ஈக்குவலி தான் லவ் பண்ணுவோம். ஸோ என்ன பைக்குன்னா நாங்கள் பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணுவோம். சேம் ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் நாங்கள் செராமிக் கோட்டிங் பண்ணோம், அதுக்கும் பண்ணோம். ரெண்டுக்கும் சேம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு சீப்பு அதுக்கு இதுலாம் கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணுறோம், ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே ப்ராடக்ட் தான் யூஸும் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் குறைவு கூடுதலும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். என்ன பைக்கு பழைய ஆன்டிக் இது எதுனாலும் நம்ம கொண்டு வரலாம். இப்போ வந்து ஒரு மினிமமாக வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து இங்கே எதுனா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம்? அது மினிமம் இவ்வளோலேருந்து எவ்வளோ கொடுக்குறோம்ல. ஸோ வந்து மினிமம் ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்கிறது இந்த சர்வீஸ்? பைக்குக்கு வந்து சர்வீஸ்ன்னு சொல்கிற நம்ம கார் வாஷ் மாதிரி ஒரு வாஷ் பண்ணணும் அப்படின்னா பைக்குக்கு வந்து நாங்கள் 400 rupees சார்ஜ் பண்ணுறோம். விச் இஸ் அ ப்ரீமியம் வாஷ். ஒரு 40 to 40 minutesலேருந்து 1 hourக்குள்ளே எடுக்கும். டைம் எடுத்து ஒன்றா பண்ணி ஃபோம் வச்சு தான் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 400 rupees சார்ஜ் பண்ணுவோம். இட் டேக் அப்ராக்சிமேட்லி 40 minutesலேருந்து 1 hour எடுக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் தான், இப்போ அவங்களே சொன்னாங்க, அதாவது அவங்க வந்து குவாலிட்டியில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. அதாவது ஹார்லி டேவிட்சனில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் வந்து எக்ஸல் பைக் அவங்க யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அவங்க இந்த பெரிய பைக்கு இந்த மாதிரி கேர் பண்ணுவோம், சின்ன பைக்ஸ் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், அப்படி எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி பண்ணுறாங்க. ஒரே மாதிரி நாம் வந்து நம்ம பைக் எப்படி கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு கேர் பண்ணி பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ்பாவோட வந்து கஸ்டமர் லான்ச்சுக்கு போக போகிறோம். ஸோ உள்ளே போய் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம், வாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ப்ரீமியமான ஒரு கஸ்டமர் லான்ச். இங்கே வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் ட்ரிங்க் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் சிச்சுவேஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி ஏர் கண்டிஷன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க இந்த பிளேஸை. ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வண்டி வந்து சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணலாம். வந்து டிவி எல்லாமே கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் இங்கே இருக்குது. அதுவும் ரொம்ப ஹைஜீனிக்காக தான் வச்சுருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பளபளன்னு இந்த வண்டி இருக்குன்னு. இந்த வண்டி எப்படி இந்த மாதிரி பளபளன்னு ஆச்சுன்னு பார்க்கணுன்னா வெயிட் ஃபார் த பார்ட் 2. Until then, tata, bye bye, take care.